காலை தியானம் மார்ச் 12, 2024. தலைப்பானது கலப்புள்ள உணர்வுகள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1. ஒருமுறை போதகர் ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்ததால் நேரத்தில் 3 கேள்விகள் தன் சபை விசுவாசிகளிடம் கேட்டார். முதலாவது கேள்வி, இன்று உங்களில் எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? ஒரு சிலர் தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். இரண்டாவது கேள்வி, உங்கள் எத்தனை பேர் துக்கமாய் இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு சிலர் கரங்களை உயர்த்தினார். மூன்றாவது கேள்வி, உங்கள் எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள், அதே சமயம் துக்கமாய் இருக்கிறீர்கள் என்றார். இக்கேள்விக்கு சபையார் அனைவரும் தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். நிஜ வாழ்க்கையில் நாம் அனைவருக்கும் கலப்புள்ள உணர்வுடையவர்களாய் இருக்கிறோம். ஏதோ ஒன்று நம்மை துக்கம் அடைய செய்கின்றது. 121 சங்கீதம் ஒரு ஆறுதலின் சங்கீதமாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இச்சங்கீதத்தில் 8 வசனங்கள் உள்ளன. அனைத்து வசனங்களுக்கும் தேவன் தம் பிள்ளைகளுக்கு துணையாக உள்ளனர் என்று கூறுகிறது. தாவீது எழுதும் போது அவரும் அவர் கலப்புள்ள உணர்வுடையவர்களாகவே இருந்தார். மகிழ்ச்சி, அதே நேரத்தில் துக்கம். தன் ஜீவனை பறிக்கும்படி தன்னை சவுல் பின் தொடர்ந்த வேளையில் சாமுவேல் தீர்க்கதரிசி மரித்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. சாமுவேலின் மரண செய்தியை பெற்ற சவுல் தாவீதை பின் தொடர்வதை விட்டுவிட்டு சாமுவேலின் மரணத்திற்கு சென்று விட்டார். இந்த நிகழ்வு தாவீதுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியதினால் சவுல் பிடியிலிருந்து விலகினது. அவருக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி. தாவீது பாரான் குன்றில் அருகில் அமர்ந்து சற்று தன்னை சுற்றிலும் பார்த்தபோது அவர் சுற்றில பர்வதங்கள் அரணான பாதுகாப்புக்காக இருந்தது. அந்த பாரான் பர்வதங்களை தேவனுக்கு ஒப்பிட்டு பாடிய பாடல் தான் 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகள் எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பதாக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுத்தினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது துன்பமான நிலை வரலாம். தேவனே நமக்கு துணை நிற்பார். அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களில் எல்லா நிலையிலும் துணை நிற்பதாக ஸ்தோத்திரம் அப்பா. என் அன்பா தேவனே ராஜா, இந்த நேரத்தில் அப்பா எந்த நேரத்திலும் எங்களுக்கு துணியா இருக்கிறீரப்பா. துணியா இருந்து எங்களை காக்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரு. வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் பிடித்து துணியா இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.